ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை எனில் காவலாளர் விழித்திருப்பதும் வீணாகும். வைகரையில் விழித்திருந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் நண்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வார். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கள் பேரை அவர் அளிக்கும் பரிசு. திருப்பேராக இந்த இல்லத்தை திறந்து வைத்து ஆசீர்வதிக்கிறோம். Come before you today. There's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. சங்கீதம் 112. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவருடைய மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலெங்கும். 3ஆம் வசனம். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்வதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் நன்றியோடு நான் துதி பாடுவேன்.
நாளிலே இந்த அருமையான காலவேளைக்காக மீண்டுமாக நான் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். திரு ரவிச்சந்திரன் ஐயாவுக்காக, அம்மாக்காக, பிள்ளைகளுக்காக கூடி வந்திருக்கிற இரு வீட்டாரின் உறவினர் நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவருமா சேர்ந்து இந்த இல்லத்தாரை வாழ்த்து ஜெபித்து ஆசிரியர் பால் கல்ச்சல் நிகழ்ச்சியை ஆசிரியர்களுக்கு அசோத்திர பால் பொங்கி வழிந்தது போல உங்களுடைய தேவ ஆசீர்வாதங்கள் இந்த இல்லத்தில் எப்பொழுதும் பொங்கி வழிந்து நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த வீட்டிலே சமைக்கப்படுகிற உணவு பதார்த்தங்கள் அந்த இவர்களுக்கும் வருகிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக என்ற நவீனங்களை வாசிக்கிற மூலமாக ஆண்டவர் இந்த பால் பொங்கி வழிந்து போல இவர்கள் தெரிந்த ஆசீர்வாதம் சுற்றி இருக்கிற மக்களுக்கு கடந்து செலுத்துகிறார். இவருடைய ஆசீர்வாதமாக நான் உன்னை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக வாழ்க்கை ஆபலம் கொடுத்த வாக்குறுதிகளின்படி